வரலாற்று பக்கங்களிலும் இதிகாசங்களிலும் அழியாத தடம் பதித்த ஒரு மாபெரும் காவியத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். அரச ஆர்தர், மாவீரன் லான்ஸ்லாட், பேரழகி ராணி குயினிவர் இவர்களைப் பற்றி நாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம். இன்று இவர்களின் காதல் எப்படி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே அழித்தது என்பதை இந்த விளக்கு உரையில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம். வாருங்கள், அந்த பழங்கால உலகிற்குள் நுழைவோம். இன்று நமக்கு எந்த ஒரு வழக்கமான முன்னுரையும் தேவையில்லை. மாறாக உங்கள் சிந்தனையை தூண்டும் இந்த ஒரு ஆழமான கேள்வியுடன் நேரடியாக தொடங்குவோம். வரலாற்றில் மிகச்சிறந்த நேர்மையான ஒரு பேரரசை ஒரே ஒரு ரகசிய காதல் எப்படி வேரோடு சாய்த்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தனிப்பட்ட மனித உணர்வு எப்படி ஒரு ஒட்டுமொத்த தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றும்? அதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். சரி, இந்த கதைக்குள் நாம் நுழைவோம். பண்டைய இங்கிலாந்தின் அந்த மாபெரும் கேமலாட் பேரரசை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். பின்னணியில் ஒரு அழகான பொன்னிற சூரிய உதயம், பிரம்மாண்டமான கல்கோட்டைகள், காற்றில் கம்பீரமாக பறக்கும் அரச கொடிகள், ஆயிரக்கணக்கான போர்வீரர்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரம்மாண்டத்தின் நடுவே தனது புகழ்பெற்ற எக்ஸ்காலிபர் வாடை பிடித்தபடி மிகவும் பெருமிதத்தோடு நிற்கிறார் அரசர் ஆர்தர். அவர் வெறும் ஒரு மன்னர் அல்ல, நீதியையும் நேர்மையையும் தன் உயிராக காத்த ஒரு மகா அரசர். ஆர்தரின் பலம் என்பது அவருடைய ஆயுதங்களில் மட்டுமில்ல, அவருடைய நீதியில தான் இருந்தது. அவரது அரண்மனையில் புகழ்பெற்ற ரவுண்ட் டேபிள், அதாவது வட்ட மேஜை குழு இருந்தது. இது ஏதோ சாதாரண குழு இல்லங்க, உலகத்தின் தலைசிறந்த போர் வீரர்களின் ஒரு மாபெரும் சகோதரத்துவம். அரசர் ஆர்தரின் கீழ் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நீதிக்கும் நியாயத்துக்கும் மட்டுமே தலைவணங்கும் ஒரு கூட்டமைப்பு. இந்த ஒரு நேர்மையான கட்டமைப்பு தான் கேமலாட்டின் அசைக்க முடியாத அடித்தளமாக இருந்தது. இப்படிப்பட்ட மாபெரும் அரசருக்கு நிகரான ஒரு ராணி வேண்டாமா? அரண்மனை பால்கனியில் மிக அழகான பட்டு உடையில் கம்பீரமாக நடந்து வரும் ராணி குயினிவர பாருங்கள். இவர் கேமலாட் பேரரசின் இதயம் என்றே சொல்லலாம். பேரழகு, அளவற்ற அறிவு, எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் மேல் எல்லையில்லாத கருணை கொண்டவர். மக்கள் இவரை ஒரு அரசியாக மட்டும் பார்க்காமல் தங்கள் சொந்த தாயாகவே நினைத்து அளவற்ற அன்பு செலுத்தினார்கள். எவ்வளவு சிறப்பான ஒரு சாம்ராஜ்யத்தின் விதி எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். லான்சலாட்டின் வருகை, இருவருக்கும் இடையிலான அந்த முதல் பார்வை, அதன் பின் நடந்த ரகசிய சந்திப்புகள், இந்த சம்பவங்கள்தான் எல்லாவற்றையும் மெல்ல மெல்ல புரட்டிப் போட ஆரம்பித்தது. எப்படி என்று பார்ப்போம். ஒரு நாள் வெள்ளை குதிரையில் மின்னும் வெள்ளி நிற கவசத்தோட மக்களின் ஆரவாரங்களுக்கு இடையே ஒரு மாவீரன் கேமலாட்டிற்குள் வருகிறான். அவன்தான் லான்சலாட். அரசர் ஆர்தர் அவனை மிகுந்த அன்போடு வரவேற்கிறார். அந்த ரவுண்ட் டேபிள் வீரர்களிலேயே இவன்தான் மிகச்சிறந்தவன். வாழ்வீச்சில் யாருக்கும் சளைக்காத ஒரு ஒப்பற்ற வீரன், போர்க்களத்தில் ஒரு சிங்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக அரசர் ஆர்தரின் மிக நெருங்கிய நம்பிக்கைக்குரிய நண்பனும் இவன்தான். ஆனால் இங்கிருந்துதான் ஒரு மாவீரனின் மனதிற்குள் ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பமாகிறது. அரண்மனை படிகளில் நின்றபடி குயினிவர் இவனை ரகசியமாக ரசிப்பதும், இவன் அவளை திரும்பி பார்ப்பதும் அது வெறும் மரியாதையா அல்லது காதலா என்று அவர்களுக்கே முதலில் புரியவில்லை. ஒரு பக்கம் அரசனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இன்னொரு பக்கம் ராணியின் மேல் ஏற்படும் அந்த தவிர்க்க முடியாத காதல் ஈர்ப்பு. இதை கட்டுப்படுத்த இருவரும் எவ்வளவோ முயன்றார்கள், ஆனால் முடியவில்லை. இந்த உணர்வுகள் ஒரு கட்டத்தில் உடைந்தே தீர வேண்டுமல்லவா? ஒரு நாள் ஒரு கடுமையான போரில் எதிரிகளின் வாள்களுக்கிடையே மின்னலாய் பாய்ந்து பலரை வீழ்த்தி வெற்றிகரமாக கேம்லாட் திரும்புகிறான் லான்ஸ்லாட். நாடே அவனை கொண்டாடுகிறது. அந்த மாபெரும் வெற்றியை கௌரவிப்பதற்காக ராணி குயினிவர் தன் சொந்த கைகளால் அவனுக்கு வெற்றி மாலை சூட்டுகிறார். அப்போது அவர்கள் கண்கள் சந்திக்கின்றன. அதுவரை மனதிற்குள் ஆழமாக பூட்டி வைத்திருந்த அந்த ரகசிய காதல் அங்கே வெளிப்படையாக உடைந்து சிதறுகிறது. அவர்களின் இந்த உணர்வுகள் எந்தளவுக்கு தீவிரமானது என்றால், அவர்கள் அரண்மனை தோட்டத்தில் இரவின் நிலவொழியில் ரோஜாக்களுக்கு நடுவே ரகசியமாக சந்திக்கத் தொடங்கிவிட்டார்கள். குளிர்ந்த காற்று வீசும் அந்த இரவுகளில் நடக்கும் அவர்களின் காதல் மிகவும் உண்மையானதுதான், ஆனால் அது மிகப்பெரிய துரோகமும் கூட. லான்சலாட் ஆர்தரை பார்க்கும்போதெல்லாம் தன்னை இவ்வளவு நம்பும் நண்பனுக்கே துரோகம் செய்கிறோமே என்று குற்ற உணர்ச்சியில் தவித்தான். ராணியும் இதே வழியில் உருகினார். இப்போது உங்களுக்கே ஒரு கேள்வி தோன்றும். ஒரு ராஜ்யத்தின் மையப்பகுதியில், அதுவும் அரசரின் கண்முன்னே இவ்வளவு பெரிய ஒரு ரகசிய காதலை ரொம்ப நாளைக்கு மறைத்து வைக்க முடியுமா என்ன? அது சாத்தியமா? நிச்சயமா முடியாதுங்க. அரண்மனையில் இருந்த சில கண்கள் அவர்களை தீவிரமாக கண்காணிக்கத் தொடங்கின. ஆர்தரின் எதிரிகள் இந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி பேரரசை சுக்குநூறாக உடைக்க சதித்திட்டங்களை தீட்டினார்கள். நிலை மிக வேகமாக தீவிரமடைய ஆரம்பித்தது.
சந்தேகம் காட்டுத்தீ மாதிரி அரண்மனைக்குள் பரவியது. ஒரு இருண்ட நள்ளிரவில் இருண்ட கல் தாழ்வாரத்தில் தீப்பந்தங்களின் ஒளியில் அந்த ரகசிய அறையில் லான்சலாட்டையும் ராணியையும் அரசு காவலர்கள் சுற்றி வளைக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய மோதல் வெடிக்கிறது. அந்த சண்டையில் பலர் கொல்லப்படுகிறார்கள். மறைத்து வைக்கப்பட்ட அந்த துரோகம் இரத்தக் களரியோடு மிகவும் கொடூரமான முறையில் அம்பலமாகிறது. அந்த தருணத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். வெளியே இடியுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இருள் சூழ்ந்த அரசவையில் தனது அரியணைக்கு அருகில் எக்ஸ்காலிபர் வாளுடன் தனிமையில் உடைந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார் அரசர் ஆர்த்தர். உண்மையை அறிந்ததும் அவருடைய இதயம் சுக்குநூறாக உடைகிறது. சொந்த தம்பியைப் போல நினைத்த நண்பன், உயிருக்கு உயிராக நேசித்த மனைவி, இருவருமே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டார்களே என்ற உண்மையை நினைத்து அவர் அடையும் வலியை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இங்குதான் விதியின் மிகக் கொடூரமான விளையாட்டை நாம் பார்க்கிறோம். ஆர்த்தர் உருவாக்கிய அதே நீதியின் சட்டங்கள்தான் இப்போது அவரை சோதிக்கிறது. அரசரின் சட்டப்படி துரோகம் செய்த ராணிக்கு மரண தண்டனை உறுதி. தான் உயிருக்கு நிகராக நேசித்த மனைவி என்றாலும் தான் நிலைநாட்டிய நீதியை அரசனே மீற முடியாது என்ற கொடூரமான முரண்பாடு அங்கே இருந்தது. வேறு வழியே இல்லாமல் குயினிவரை உயிருடன் தீயிலிட்டு எரிக்க கண்ணீரோடு தீர்ப்பு வழங்குகிறார் ஆர்த்தர். ஆனால் தன் காதல் கண்முன்னே எரிக்கப்படுவதை லான்சலாட் பார்த்து கொண்டு சும்மா இருப்பானா? குயினிவர் நெருப்பில் தள்ளப்படவிருந்த அந்த வினாடியில் தன் உயிரை பணயம் வைத்து அங்கே மின்னலாய் பாய்ந்து வருகிறான். தன்னோடு உணவு உண்டு ஒன்றாக போரிட்ட அதே நண்பர்களை தனது ராணியை காப்பாற்ற வேறு வழியின்றி தனது வாளால் வெட்டி சாய்க்கிறான். எரியும் நெருப்புக்கும் புகைக்கும் நடுவே தன் காதலியை மீட்டுக்கொண்டு பறக்கிறான் லான்சலாட். அவனுடைய இந்த செயல் உலகின் ஆகச் சிறந்த பேரரசை அப்படியே இரண்டாக பிளந்துவிட்டது. நேற்றைக்கு வரைக்கும் உயிர்த்தோழர்களாக இருந்த அந்த ரவுண்ட் டேபிள் மாவீரர்கள் இன்றைக்கு ஒருவரை ஒருவர் வெட்டிக் கொன்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆர்த்தரின் விசுவாசிகள், இன்னொரு பக்கம் லான்சலாட்டின் ஆதரவாளர்கள். இந்த கொடிய உள்நாட்டுப் போரின் குழப்பத்தை பயன்படுத்தி சதிகாரன் மாட்ரெட் ஆட்சியை பிடிக்க திட்டம் போடுகிறான். எரியும் கோட்டைகள், வானம் முழுக்க கருமையான போர் மேகங்கள் என கேமலாட் தனது இறுதிப் போரை சந்திக்கிறது. இந்த இறுதிக்கட்ட போரில் அரசர் ஆர்த்தர் படுகாயமடைந்து மரணத்தின் விளிம்பிற்குச் செல்கிறார். அந்த மரணப் படுக்கையில தான் அவருக்கு ஒரு கசப்பான உண்மை புரிகிறது. தான் இத்தனை காலம் கட்டிக்காத்த, உலகமே வியந்து பார்த்த அந்த பேரரசு எந்த வெளிநாட்டு எதிரியாலும் வீழ்த்தப்படவில்லை. மாறாக அன்பும் துரோகமும் கலந்த ஒரு காதலால் மட்டுமே சுக்குநூறாக உடைந்து போனது என்று அவர் உணர்கிறார். இப்போது இந்த விளக்க உரையின் வேகத்தை சற்று குறைத்து அவர்களின் இறுதி நாட்களை பார்ப்போம். தங்கள் காதல் எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தியது என்பதை புரிந்து கொண்ட லான்சலாட் தனது போர் உடைகளை கழற்றி எறிந்துவிட்டு ஒரு அமைதியான மடாலயத்தில் துறவியாக மாறுகிறார். மறுபுறம் குயினிவர் தனது அரச வாழ்க்கையை துறந்து ஒரு கன்னியாஸ்திரியாக மாறி தனது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுகிறார். வெளியே மெல்லிய மழை பெய்து கொண்டிருக்க எந்த தொடர்பும் இல்லாமல் தனித்தனி இடங்களில் அவர்கள் சிந்திய கண்ணீருக்கு அளவே இல்லை. உலக இலக்கியங்களில் இது மிகச் சோகமான காவியங்களில் ஒன்றாக இன்றும் பேசப்படுகிறது. அவர்களின் காதல் பொய்யானதல்ல, அது உண்மையானதுதான். ஆனால் அது முற்றிலும் தவறான நேரத்தில், தவறான சூழ்நிலையிலே மலர்ந்தது. அந்த காதல் அவர்களுக்கு சந்தோஷத்தை தரவில்லை, மாறாக துயரத்தையும் கண்ணீரையும் ஒரு மாபெரும் நாகரிகத்தின் வீழ்ச்சியையும் மட்டுமே பரிசாக அளித்தது. இறுதியாக உங்களை ஒரு ஆழமான சிந்தனையோடு விட்டுச் செல்கிறேன். மனித இதயத்தின் ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் முன்னால் மனிதன் உருவாக்கிய எவராலும் அசைக்க முடியாத நீதியின் பேரரசும் கூட எவ்வளவு பலவீனமானது இல்லையா? இதுதான் இந்த காவியம் நமக்கு கற்பிக்கும் மிகப்பெரிய பாடம். உணர்வுகளின் சக்தி சட்டங்களை விட வலிமையானது. இந்த சிந்தனையோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்க உரையில் சந்திப்போம். நன்றி.